இந்த பொண்ணு ஹோட்டல்ல சாப்பிடறதுக்காக ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்றா. அவளுக்கு கொடுத்த ரைஸ் பவுல்ல சாதம் அளவு கம்மியா இருக்கு. பக்கத்துல இருக்கவங்களுக்கு பார்த்தா அந்த பவுல் ஃபுல்லாவே சாதம் வச்சிருக்காங்க. அதை பார்த்து இந்த பொண்ணு அந்த ஷெஃப் கிட்ட எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கம்மியா இருக்குன்னு கேக்குறா. அதுக்கு அந்த ஷெஃப் நீங்க சாப்பாடை வேஸ்ட் பண்ணிட கூடாதுன்னு தான் நான் கம்மியா கொடுத்தேன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கே வைங்க, என்னால சாப்பிட முடியும்னு அவ சொல்றா. அதுக்கு அந்த ஷெஃப் சாரி சொல்லிட்டு அந்த பவுல் ஃபுல்லா சாதத்தை வச்சு கொடுத்துறாரு. அந்த பொண்ணும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுறா. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே 2 ஆளு சாப்பிடுற அளவுக்கு இந்த ஒரு பொண்ணே சாப்பிட்டுருவா. ஒரு நாள் அப்படிதான் 2 பக்கெட் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போறா. அங்க லிஃப்ட்ல இருக்க ஒரு பொண்ணு அதை பார்த்துட்டு உங்க வீட்ல ஏதாவது பார்ட்டியான்னு கேக்குறா. இல்ல இதை நான் சாப்பிடதான் அவ சொன்னதுமே அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆயிடுது. எப்படி ஒரு பொண்ணால இவ்வளவு சாப்பாடு சாப்பிட முடியுதுன்னு அந்த பொண்ணு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட். இந்த பொண்ணுக்கு நல்லா சமைக்க வரும், ஆனா அவளால அவ்வளவா சாப்பிட முடியாது. டெய்லி விதவிதமா சமைச்சு அதை சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணுவா. இவளால நிறைய சாப்பிட முடியாதால ஒரு ஆள் சாப்பிடறத விட அளவு கம்மியா தான் சமைப்பா. ஆனாலுமே தட்டை நிறைய சமைச்சு போட்டு சாப்பிடணும்னு அவளுக்கு ரொம்ப நாளாவே ஆசை இருக்கும். அன்னைக்கு ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுமே சமைக்க ஆரம்பிக்கிறா. ஆனா எப்பயும் போல இல்லாம கொஞ்சம் நிறையவே சமைச்சிடுறா. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்து வீட்டு பொண்ணு சாப்பிடறதுக்காக கூப்பிடுறா. அவளுக்கு பிளேட் ஃபுல்லா சிக்கன் ரைஸ வச்சு சாப்பிட சொல்லி சொல்றா. ஆனா அந்த பொண்ணுக்கு இவளை கூப்பிட்டு வச்சு இன்சல்ட் பண்றாளோன்னு அவ தப்பா நினைச்சுக்கிறா. அதுக்கு இந்த பொண்ணு சாரி கேட்டுட்டு நிஜமாவே நான் சாப்பிடதான் கூப்பிட்டேன்னு சொல்றா. அவ வார்த்தையில உண்மை இருக்கவும் அவ சாப்பிட ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு ஒவ்வொரு வாயா ரசிச்சு சாப்பிடறத பார்த்து இந்த பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷம். யாராவது இவ சாப்பாடை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களான்னு ரொம்ப நாளாவே ஏங்கிட்டு இருந்திருப்பா. இந்த பொண்ணு ஒரு பருக்கை கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டு முடிச்சதை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே வந்துருது.